வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி அப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரையும் வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இதில் வந்து வதக்கிக்க போகிறது வந்து ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, மீடியம் சைஸில் 2 வெங்காயம், ஒரு 10 முந்திரி பருப்பு, அப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல வதக்கிக்க போகிறோம். ஸோ ஒன்று போட்டுடலாம். 2 கிராம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இது கூடவே வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இதே மாதிரி வதக்கி அரைச்சி பண்ணிங்கனாலே போதும். பாருங்க, தக்காளி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, நம்ம திருப்பி கொஞ்சம் வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இதை ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுத்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம வதக்கினதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் சோம்பு, சீரகம், கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி, அப்புறம் அரைச்சதையும் சேர்த்துடலாம். அரைச்ச விழுத சேர்த்துருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். மிக்சி ஜாராலுமே அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கோன்னா, கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம உருளைக்கிழங்கை வதக்கிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு வந்து லேசாக வேகட்டும், மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சமாக வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து வரமிளகா பொடி. ஏற்கனவே ஒரே ஒரு மிளகா சேர்த்துருக்கோம், இருந்தாலும் வந்து பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தெளிக்கும். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி கொஞ்சம், அப்புறம் ஏற்கனவே வரமிளகா பொடி போட்டிருக்கோமா, கொஞ்சமாக வந்து மிளகு பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கீரை வந்து வெந்தயக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வதங்கட்டும். இது கூட வந்து நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். பட்டாணிலாம் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். காலிஃப்ளவர் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். அது மாதிரி சேர்க்கறதா இருந்தால் இந்த பக்கம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்குறோம். பாருங்க, இந்த பக்கம் உருளைக்கிழங்கு லைட்டாக வதக்கிட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், மூடி வச்சுருவோம். பாருங்க, உருளைக்கிழங்கு லைட்டாக அந்த பன்னீர்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் வந்து டோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் கீரையோடு சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம், கிரேவிலையும் உப்பு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்து கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுறேன். இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பன்னீர் வந்து நான் வதக்கி போட்டேன் இல்லையா உருளைக்கிழங்கு, அது மாதிரி வதக்கியும் போடலாம். சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு போடலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே பன்னீரை கட் பண்ணிவிட்டு சேர்க்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம டைமுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து வெந்நீர் சேர்த்துருந்தோம், சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்திருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய
வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் சேர்த்த ஒரு கிரேவி வந்து ரெடி. இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போட்டேன். பட்டாணி இருந்துன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் சேர்த்தும் நம்ம பண்ணலாம், நம்மளுடைய விருப்பம் தான். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்க்கறதா இருந்தால் ஒரு வாட்டி இந்த பக்கம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சிங்கனாலே டக்குன்னு வந்துடும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.